வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் காமத்தில் இருந்து கடவுளுக்கு என்ற ஒரு நுட்பமான தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். மனிதனுடைய குணாம்சங்களை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று 6 குணங்களாக சமஸ்கிருத மொழியிலே சொல்லுவார்கள். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதை தமிழ் படுத்தி பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு, தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 குணங்களை குறிப்பிடுவார்கள். இந்த 6 குணங்களிலும் காமம் என்ற வார்த்தை 2 பொருள்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆசை என்று பொருள், பேராசை. ஆனால் உலகத்தில் பொதுவாக காமம் என்பது பாலியல் உணர்வுகளை, ஆசைகளை குறிப்பிடுவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. இப்போ மோகம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் வர முடியும்? பாரதியோட மோகம் என்னும் தீயில் என்று சொல்லுவார்கள். அதனால் இந்த காமம் என்ற வார்த்தை மோகம் என்ற பொருளிலே ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று ஒரு சின்ன சிந்தனை தேவையாக இருக்கிறது. மனிதன் 5 புலன்கள் மூலமாக இந்த உலகத்திலே உள்ள இயற்கை வளங்களோடு, புற பொருட்களோடு, மக்களோடு தொடர்பு கொண்டு கண்டு, கேட்டு, உண்டு, உயர்த்து, உற்று அறிகின்ற 5 புலன் இன்பங்களாக துய்த்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த 5 வகை இன்பங்கள் இருக்கின்றனவா என்று கொஞ்சம் நுணுகி சிந்திக்க வேண்டும். இப்போ பார்ப்பதனால ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லலாம். பார்த்த ஒன்று அடுத்து என்ன மன ரீதியான எழுச்சி ஏற்படுத்துகிறதுன்னு பாருங்களேன். ஒரு பொருளை பார்த்தோம், அழகாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்குது, அடுத்து என்ன நினைப்போம்? நமக்கு அது கிடைக்குமான்னு பார்ப்போம். கிடைச்சா என்ன பண்ணுவோம்? வீட்டில் வச்சு அழகாக பார்ப்போம். இல்லை பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுவோம். அப்போ பார்வை என்பது இந்த உடலை கொண்டு தூய்க்கின்ற இன்பத்திற்கு ஒரு துணை கருவியை தவிர பார்த்தால் பசி தீராது. பார்த்தால் பசி தீருமா? ஒரு பார்த்துக்க பசி வரலாம். ஊறுகாய் பார்த்துக்க அப்போ தானே நாக்கில் எச்சில் ஊறுது. பார்க்காம இருந்தவன் எச்சில் வர்றது இல்லையே. இது எல்லா பசிக்கும் பொருந்தும். அதே போல் காதுகள் எடுத்துக்கொண்டாலும் காதுகளால் பெறக்கூடிய இசை, ஓசை, நல்ல கருத்துக்கள், தேவையில்லாத வார்த்தைகள்,
இவை நம்முடைய உடல் சார்ந்த வாழ்க்கைக்கும் மனம் சார்ந்த இன்பத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர அந்த காதுகளால் கேட்கக்கூடிய ஓசையிலேயே சுகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு நல்ல இசையை கேட்குறோம், அந்த இசை காதுகள் வழியாக உள்ளே போய் காதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணி அந்த சவு போன்ற லைட் மெம்பரேன் அதில் மோதி உரசுகிறது. அந்த நுண்ணி அதிர்வுகளை காதில் உள்ள நரம்புகள் வாங்கி மூளையில் கொண்டு போய் அதை உணர்த்துகிறது. அது இதோட நுண்ணிய உரசல். அந்த லேசான அதிர்வுகளை மூளை அதை டீகோடிங் மீண்டும் அதை ஏற்கனவே கேட்டு இசைகளோடு ஓசைகளோடு இணைத்து பார்த்து இது தனக்கு பிடித்திருக்கிறது பிடிக்கலை என்று தரம் பிரித்து, பிடித்திருந்தால் ரசிக்கிறது, பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த போயிடும், இல்லைன்னா அதை தவிர்த்து விடும். அதே போல் வாசனை, உண்ணுகின்ற உணவு ஊசி போச்சா இல்லையான்றது டக்குன்னு யாருக்கு தெரியும்? மூக்குக்கு தான் தெரியும். அதனால தான் வாய்க்கு பக்கத்துலேயே மூக்கு. ஒருவேளை என்ன கவனக்குறைவாக சாப்பிட்டாலும் மூக்கு கண்டுபிடிச்சிடும் இல்லையா? ஒருவேளை மூக்கு வேற எங்கேயாவது இருந்து வச்சுக்கோங்க, இங்கேருந்து நேரம் உணவு இப்படி கொண்டு போய் காட்டிட்டு ஊசி போச்சா இல்லை சரி சாப்பிடு, அப்புறம் இப்படி சாப்பிட்டது எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ இயல்போக்க விதிப்படி இந்த புலன்கள் அமைந்திருந்தாலும் 5 புலன்களின் அடிப்படை செயல்திறம் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் வாசனை, பார்வை, ஓசை மூன்றுமே மற்ற 2 கருவிகளுக்கு துணை செய்பவை தான். மிச்சம் 2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவை உணர்வு, தொடு உணர்வு, ஸ்பரிசம். இந்த 2 தான் மிச்சமாகும். இந்த 2ல் தான் மனிதனுடைய மனமே அதிகமாக லயிக்கும். இதுதான் வாழ்க்கையின் ஆதாரமே. எப்படின்னா, ஸ்பரிசம் என்பதிலே ஒரு சுகம் இல்லை என்றால் எந்த ஜீவனும் அதை நாடாது, குறிப்பாக மனிதன். ஏன்னா மற்ற ஜீவராசிகளாவது அந்த இனவிருத்தி காலத்தில் இயல்பாகவே இயற்கை விதியை ஒட்டியே அது ஆண் பெண் சேர்க்கைக்கு வந்துடும். அந்த சேர்க்கையிலேயும் எந்த ஜீவனும் அதை மனிதன் அனுபவிக்கிற அளவுக்கு அனுபவிக்க முடியுதான் பார்த்தீங்கன்னா இல்லை. மனிதனை தவிர எந்த ஜீவனும் இனவிருத்தி செயலிலே இன்பத்தை மனிதன் போல தூக்க முடியாது. அவருடைய முகபாவனைகளும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கடமையாகவே செய்யும். அது பெரியசா ஒரு சுகம் இருக்கின்ற மாதிரி உணர்ந்து செய்யாது, ஒரு கடமையாகவே செய்யும். இப்போ மனிதனிடத்திலே வருகின்ற போது தான் இந்த 5 உணர்வுகளில் ஓர் உணர்வு ஸ்பரிசம் என்பது உணர்ந்து ரசித்து செய்யத்தக்க வகையிலே அமைந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுத்து அறிவு என்கின்ற 6வது அறிவு, அதுதான் மன இயக்கத்தின் முழுமை நிலை, சிறப்பு பெற்ற நிலை. நுண் உயிர் முதல் விலங்குகள் வரைக்கும் அறிவு தொடர்ந்து ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் 6வது அறிவு என்ற சிறப்பை பெறுகின்ற பொழுதுதான் அந்த 5 அறிவின் மூலமாக பெறுகின்ற அனுபவங்களுக்கும் ஒரு சிறப்பு அமைகிறது. அதனால் மனிதன் மட்டுமே இந்த அனுபவங்களை நிறைவாக அதை தூய்க்க முடியும். ஒரு காரியத்தை செய்வது வேறு, அதை துய்த்தல் என்பது அதனோடு ஊடுருவி 2 கலந்து அதை ஏற்று விரும்பி ரசித்து செய்கின்ற பாவனை, அது துய்த்தல் என்று வார்த்தைக்கு சிறப்பு. அப்படி இந்த 5 புலன்கள் மூலமாக ஏற்படுகின்ற இன்பங்களிலே இந்த ஸ்பரிசம் என்பது எங்கே துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கின்ற முதல் செயல்பாடே தாம்பத்தியத்தில் தான் துவங்கும். அதில் பெறக்கூடிய அந்த உச்சகட்ட இன்பம் என்பது தான் ஒரு கரு பெறுகின்ற முதல் அனுபவம். மனிதனாக பிறந்திருக்கிறோம், நம்ம முதல் பெற்ற அனுபவம் என்ன என்று கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா, பிரசவமானதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் நாக்கு தடை விடுவாங்க, சில பேர் வேப்பனை தடை விடுவாங்க.
அப்போ அந்த தேன் தடவுனுடையே நாக்கை சப்ப கொடுத்து பாருங்க. அப்போ இதற்கு பிரசவித்த பிறகு கொடுத்த முதல் அனுபவம் ஒரு இனிப்பை கொடுத்து வரவேற்கிறோம், நல்ல குழந்தை பிறந்திருக்குன்னு. ஆனால் அந்த குழந்தை பெற்ற முதல் அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம்தான். அப்போ தாய் தந்தை பெற்ற இன்பமே முதல் அனுபவமாக இந்த கருவுக்கு புதுப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு தாயின் கர்ப்பத்தில் குழந்தை வளர்கின்ற காலத்தில் அந்த தாய் பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் அம்மாவுடைய மூளையின் வழியாகவே அந்த பதிவுகள் இந்த கருவுக்கு வந்துடும். ஏன்னா பிறந்து 3 வயது வரைக்கும் அதுக்கு சுயமான பதிவுகள் கிடையாது என்பது தத்துவங்கள் விளக்கி கொண்டிருக்கின்றன. விஞ்ஞானமும் இப்போ என்ன சொல்லுதுன்னா 3 வயது வரைக்கும் அது பார்க்கறதெல்லாம் கவனித்து கவனித்து உள்வாங்கி கொண்டே இருக்கும். அந்த குழந்தையுடைய மனதுக்கு தெரியாமலேயே இந்த அனுபவங்கள் எல்லாம் அவருடைய கருமையத்தில் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வரும் என்ற கருத்து இப்போ விஞ்ஞானம் சொல்கிறாங்க. அப்போ அது புரியுறதில்லை. மூளை மூலமாக அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பேசுன்றது புரியாது. ஆனால் சொல்லி கொடுக்கறத அப்படியே உள்வாங்கும், அப்படியே திருப்பி சொல்லும். அப்போ சுயமாக அதனுடைய சிந்தனை வழியாக மூளை வழியாக பதிவுகள் போகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு ஏன் அப்படின்னு காரணம் அப்படின்னா அந்த மூளை செல்கள் முழு ஆற்றல் பெறுகின்ற போது தான் அது சுய பதிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வலிமை அதுக்கு ஏற்படும். 9 மாதம் கர்ப்பத்தில் இருந்து மீண்டும் பிரசவமான பிறகு 3 வயசு வரைக்கும் அந்த மூளை செல்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு தான் அது பதிவு என்பது சுய பதிவாக அடுத்த பதிவாக நினைவுக்கு வரக்கூடிய பதிவாக அமையும். அதனால தான் என்ன நம்ம எல்கேஜி யூகேஜியில் படித்திருந்தாலும் எது நமக்கு நினைவில் வரும் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னால் 3 வயதுக்கு பிறகு செய்த அனுபவங்களே மனிதனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு முன்னால் பெற்ற எந்த அனுபவமும் மனிதனுக்கு நினைவுக்கு வராது. அதனால் இந்த மூளை செல்கள் கட்டப்படுவதற்கு முன்பு அதுக்கு எப்படி பதிவுகள் வர முடியும் என்று அடுத்த ஒரு கேள்வி வரணுமே. 3 வயசு வரைக்கும் இப்போ பதிவுகள் இல்லைன்றோம். அப்போ தாயினுடைய கர்ப்பத்தில் பதிதுன்னும் பல புராணங்களில் சொல்லிக்கிறாங்க, விஞ்ஞானமும் அதை சொல்லுது. அப்போது தாயின் கர்ப்பத்தில் எப்படி பதிகிறது, பிறந்த பிறகு 3 வயசு வரைக்கும் ஏன் பதியலை? ரெண்டுக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன விளக்கம் என்றால், எப்படி பூமியின் காந்தக்களம் முழுவதுமே ஒரு தாவரத்துடைய இயக்க களமாக அமைந்து போகிறதோ, அதனால் அந்த தாவரம் தன்னுடைய விதைகளை எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம். வேரில் இருக்கலாம், தண்டு பகுதியில் இருக்கலாம், விதையில் இருக்கலாம், அல்லது சின்ன ஒரு கிளையில் இருக்கலாம், அல்லது சில தாவரங்கள் அந்த இலையை பறித்து வச்சா கூட முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தன் சந்ததியை அந்த செடி என்ற அமைப்பில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அதை சேமித்து கொள்ளலாம். ஏன்னா தாவரங்களுக்கு தனித்த கருமையும் கிடையாது, அது பூமியுடைய காந்த களத்தோடு இணைந்து தான் செயல்படும். அதை தவிர வேறு இணைப்பு இல்லாத எந்த இயக்கமாக இருந்தாலும் அவருடைய மையம் சுழற்சி மையத்தில் தான் அமையும். அதனால் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உடலின் மைய பகுதியில் தான் அவருடைய கருமையமே ஆத்மாவே அமையும். அதனால் எப்படி தாவரங்களுக்கு என்று சுயமான மையம் அமையாது பூமி மையத்தோடு இணைந்திருக்கிறதோ, அதே போல கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசுவுக்கு மையம் கிடையாது. தாயின் உடலை மையப்படுத்தி கொண்டே அதே அனுபவங்களை தனக்குள்ளும் எடுத்துக்கொள்ளும். அப்போ அம்மாவுடைய மூளையே இதற்கு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த தாய் பெறுகின்ற எல்லா அனுபவங்களையும் அவங்களுடைய ஆத்மாவிலையும் பதியும், ஒரு காப்பி குழந்தைக்கும் பகிர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி அந்த குழந்தை பெற்ற முதல் பதிவு இன்பம். ஏன்னா உறவிலே இருக்கின்ற சுகம் எந்த அளவுக்கு நுட்பமானது என்பதை மகான்கள் தெளிவாக அறிந்து விளக்கியிருக்கின்றார்கள். அதிலும் வள்ளுவ பெருந்தகை
கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள என்று இன்பத்துப்பாலிலே ஒரு கவியை கொடுக்கிறார். ஆண் பெண் இயக்கத்தில் 5 உணர்வுகள் சாதாரண நிலையில் இருக்கும். அந்த 5 உணர்வுகளும் சுருங்கி அந்த ஸ்பரிசம் என்ற முதல் அனுபவத்தில் நின்றுடும். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாற்றங்கள் மனித உடலிலே எல்லா ஜீவனுடைய உடலிலே நடக்கும். மனிதன் இல்வாழ்க்கையின் போது இந்த 5 உணர்வுகளும் 4 சுருங்கி ஒன்றில் லயமாகிவிடும். அப்போ கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற இந்த 5 புலன்களும் ஒரு புலனாக ஸ்பரிசம் என்ற ஒரு புலனிலே சுருங்கி நிற்கின்ற இடம் இயக்கம், தாம்பத்திய இயக்கத்தில். அந்த இயக்கமும் மறந்து போகின்ற நிலை பார்த்தீங்கன்னா அதுதான் வித்து கழிகின்ற நேரம். அது எக்ஸ்டசின்னு சொல்கிறாங்க. அப்போது இறை இன்பம் என்பது சொல்கிறோமே, அது எக்ஸ்டசி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க, பேரின்பம் என்று. அதே போல் மனித குலத்திலேயும் அவன் பெறுகின்ற புலன் இன்பங்களில் உச்சகட்டமான முழுமையான மனம் முழுவதும் ஒடுங்கி நின்ற ஒரு இன்பத்தை எங்கே மனிதன் சந்திக்கிறான் என்றால் அது தாம்பத்தியத்தில் தான் நிற்கும். அப்போ ஒரு புலனாக சுருங்கிய மனம் இயக்கத்தில் அழுத்தம் என்ற ஒரு இயக்கமாக நிற்கின்ற மனம் அந்த இயக்கத்தின் முடிவில் ஆற்றல் வெளிப்படுகின்ற போது அந்த அழுத்தம் என்ற உணர்வும் மறந்து போய் உடல், சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்த நிலையில் இட்ஸ் நோ மைண்ட் ஸ்டேட், ட்ரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு மயக்க நிலையே அங்கே ஏற்படும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்பம் என்பதே ஜீவாந்த அலைகள் தன்மாற்றம் அடைந்து செலவாகி புலன்கள் மூலமாக அழிகின்ற போது இன்பம் என்று சொல்கின்றோம். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதே இன்பம் என்று மகர்ஷி கவியில் சொல்லுவாங்க. கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பர்செப்ஷன். நம்முடைய உடலில் இருக்கின்ற ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள். ஜீவாந்த சக்தி இருப்பு இல்லை அப்படின்னா அங்கே தன்மாற்றம் அடைவதற்கு இருக்காது. அப்போது அந்த புலன்கள் மூலமாக உணர்கின்ற ஆற்றலும் இருக்காது. உதாரணமாக ஒருத்தர் கோமால் படிச்சிருக்கிறார். உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, மனசு இருக்குது. ஆனால் கண்ணை திறந்து பார்க்குறாரு, கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. யார் வந்திருக்கிறாங்கன்னு அடையாளம் தெரியாது. வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு வாயும் வேலை செய்யாது. அப்போ என்னங்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப். 220 வோல்ட் ஒழுங்காக வேலை செஞ்சால் தானே டியூப்லைட் எரியும், ஃபேன் கரெக்டாக ஓடும். திடீர்னு 100 வோல்ட் 80 வோல்ட் ஆகி போச்சுன்னாக்க டியூப்லைட் அணைஞ்சு போய்டாது. ஃபேனு மெதுவாக ஓடி காயில் போனாலும் போயிடும். இதே மாதிரி மனித உடலிலே ஜீவான் சக்திக்கும் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கணும். அதில் ட்ராப் ஆனாலும் புலன்கள் வேலை செய்யாது. அப்படி ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு உயிர் சக்தி, ஜீவான் சக்தி, திணிவு மிகவும் குறைந்திருப்பதனால் புலன்கள் இருக்குது, மன இயக்கம் இருக்குது, ஆனால் அது அறிகின்ற வகையிலே வேலை செய்ய முடியாது இல்லை. அதனால் ஒவ்வொரு புலனுக்கும் அந்த அழுத்தம் என்ற திணிவு இருந்தால்தான் அந்த புலன்கள் சரியாக வேலை செய்யும். அப்படி ஒவ்வொரு புலனுக்கும் அந்த திணிவு நிலை பேதப்படுகின்ற போது உணவு கடந்து போயிடும். ஒவ்வொரு அனுபவத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த உடலிலே 5 புலன்களிலேயும் அது தன்மாற்றம் அடையக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு புலனுக்கும் தனித்தனியான அளவிலே தான் அமைந்திருக்கும். சுவைக்கு ஒரு மாதிரி தன்மாற்றமாகும், வாசனைக்கு ஒரு மாதிரி தன்மாற்றமாகும், பார்வைக்கு, ஓசைக்கு. அதிக அளவில் தன்மாற்றம் அடையக்கூடிய சக்தி எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பரிசத்தில், தாம்பத்தியில் தான் செலவாகும்.
அந்த ஆற்றல் திணி பெற்றால்தான் அந்தந்த உறுப்புகளே தூண்டப்படும். சாமிஜி அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நாம் எந்தெந்த செயலை எந்தெந்த மன அலை வேகத்தில் செய்து பழகியிருக்கிறோமோ அந்தந்த அழுத்தம் புலன்கள் ஏற்படுகின்ற போது இயல்பாகவே அந்த எண்ணங்கள் அதே செயல்கள் ஞாபகத்து வந்துடும். கொஞ்சம் அனுபவத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விளங்கும். அப்போ எப்படி ஒரு இயக்கத்திற்கு ஒரு அனுபவத்திற்கு அந்த ஃப்ரீக்குவென்சி இடைவெளி அமைகிறது என்றால், நாம் எந்தெந்த இடைவெளியில் அதை பழகியிருக்கின்றோமோ அதுவே அதற்கு பழக்கப்பதிவாக அமைந்து போகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தினசரி அந்த வேலை கணக்கு இருக்காது, எப்போ எது கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நிறைய பேர் இருக்கிறோம். சில பேர் ஒரு 4 வேளை சாப்பிடுவாங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி 4 வேளை சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டா பிறகு சாயந்தரம் 6 மணிக்கு, இடையும் சாப்பிட மாட்டாங்க, அது இப்போ முன்னாடி பின்னாடி சாப்பிட மாட்டாங்க. 2 வேளை தான் அவங்களுடைய அளவு. என்னங்க 2 வேளை சாப்பிட்டு எப்படி உங்களுக்கு சரியாக போகுதுன்னா, அப்படியே பழகி போச்சுங்க அப்படின்றாங்க. இதே 4 வேளை சாப்பிட்றவங்க, சரி நானும் 2 வேளை சாப்பிட்லான்னு சொல்லி 2 வேளை கட் பண்ணினா என்ன ஆகும் விளைவு? குடலை கட் பண்ணி வரும், குடலுக்குள்ளே அல்சர் வந்துடும். அப்புறம் குடலை கட் பண்ணி தைக்கணும். அப்போது இந்த மனிதனுடைய வாழ்காலத்தில் அந்த உணவு என்ற பழக்கத்தை எந்தெந்த இடைவெளியில் அமைத்து கொண்டாரோ அதை பொறுத்து இவருக்கு ஒரு பதிவு தன்மை அமைந்து போகுது. அதே 2 முறை சாப்பிட்டு பழகினவங்க அந்த தன்மை அதன் உடம்புக்கு அமைந்து போகுது. அவருக்கு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கேட்கறதில்ல, 1 மணிக்கு லஞ்சும் கேட்கறதில்ல, 6 மணிக்கு ஸ்நாக்ஸும் கேட்கறதில்ல, நைட் 10 மணிக்கு இரவு உணவு சப்பர் அதுவும் கேட்கறதில்லை. அப்போது உடல் எப்படி அனுபவங்களை பெற்றிருக்கிறதோ அதே இடைவெளியில் அதை நினைவுபடுத்துகிறது. எல்லாம் பழக்கப்பதிவுகள். இதே போல தான் தாம்பத்தியம் என்பதும் எந்த இடைவெளியில் அனுபவித்து பழகிருக்கின்றோமோ அதே இடைவெளிக்கு சரியாக அது எண்ணங்களாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு மனிதனுக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களிலே அனுபவ பொருட்களை பற்றி எண்ணங்கள் வந்துக்கிட்டே போயிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை எத்தனை வகையான எண்ணங்கள் நமக்குள் வருகிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஓஷோ சொல்லுவார், ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் 3 நிமிடங்களுக்கு ஒரு முறை பார்வை எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்குங்கிறார். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் 7 நிமிடங்களுக்கு ஒரு முறை பால்வுணர்வு எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்குங்கிறார். உண்மையாக பொய்யா தெரியாது, ஓஷோ சொல்கிறார். அப்போது அந்த எண்ணங்கள் ஏன் ஊரில் வந்துட்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கருமையத்தில் ஆத்மாவில் எல்லா அனுபவங்களும் கலந்து ஒரு தொகுப்பாகத்தான் இருக்கும். அப்போ அந்த காந்தலைகள் தொடர்ந்து வீசுகின்ற போது, மூளையில் மோதுகின்ற போது அந்த அலை தன்மைக்கு தக்க எண்ணலைகள் மோதிக்கொண்டே இருக்கும். அப்போ பல பேரை பார்க்குறோம், பேசுகிறோம், பழகிறோம். அப்போ அது சார்ந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப பிரதிபலித்து கொண்டு அது போய்கொண்டே இருக்கும். செயலுக்கு வராது, எண்ணங்களாக மட்டுமே போய்கொண்டிருக்கும். இப்படி மனிதன் எந்த இடைவெளியில் ஒரு செயலை செய்து பழகிறோமோ அதுவே பழக்கப்பதிவாக மாறிவிடுவதால் அந்தந்த நேரத்துக்கு அது சரியாக தேவைகளை உணர்ச்சிகளாக வெளிப்படுத்திவிடும். அதனால தான் இந்த பால் உணர்வை மனிதன் சரியாக முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்து ஆதி காலத்திலிருந்து சொல்லப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சமீப காலங்களில் இந்த கருத்துக்கள் அதிகமாக பேசப்படுவது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, அது ஆர்வத்தோடு போய் பழகிக்கொள்ளவும் செய்கிறாங்க. ஆனால் 2 துறைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட துறைகள். இந்த சமுதாயத்தில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருட்டடிப்பு செய்யப்பட்டவை. கடவுளை பற்றி எந்த மனிதனுக்கும் தெளிவான கருத்து கிடையாது. சரியா? கடவுளை பற்றி
எந்த மனிதனுக்கும் தெளிவான கருத்து கிடையாது. ஏன் கேள்வி கேட்டால் யார் சொல்லுவாங்க? எங்கே கேள்வி கேட்போம்? கோயிலில் சாமிக்கிட்ட கேட்போம். அவருக்கு தெரியுமா குருக்களுக்கு கடவுள் யாருன்னு? தெரியாதுன்னு சொல்ல முடியுமா அவரால்? ரெண்டும் சொல்ல முடியாது. God is confusion, life is problem. அதே போல் சரி, அது பெரிய சமாச்சாரம், வேதாந்திகள் சித்தாந்திகள் ஞானிகள் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாதுன்னு விட்டுடலாம். சரி, ஒரு குழந்தை பிறக்கிறதே அந்த செயல், அதனுடைய அனுபவம், அதை பற்றி என்ன அப்படின்னு கேட்டால் அதை பற்றிலாம் பேசக்கூடாது, அசிங்கம். அப்போ அசிங்கமான செயல் இருந்தால் எல்லாரும் பிறந்திருக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த இரண்டு துறைகள், ஒன்று மனிதனுடைய வாழ்க்கை துவங்குகின்ற இடம், ஆரம்பம். இன்னொன்று இந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு போய் சேருகின்ற இடம். இந்த ரெண்டுமே தெரியாமல் இடையில ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இதுக்கு என்ன பேர்? மேலே முடியும் தெரியல, அடியும் தெரியல, இடையில ஒரு மயக்கமான வாழ்க்கை, இதுக்கு என்ன பேருங்க? இதுதான் திருசங்கு சொர்க்கம். மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான், அந்த இடத்துலேயே தொங்கிக்கிட்டு இருப்பான். இந்த திருசங்கு சொர்க்கத்தில் சிக்கிக்கிட்டா யார் உருப்படியாக வாழ்க்கை நிறைவாக வாழ முடியும்? அதனால் இந்த இரண்டு துறைகளையும் பற்றிய தெளிந்த அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். இதை குருகுல கல்வி என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருந்தாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 நிலைகளை வாழ்க்கையை பிரித்தாங்க. பிரம்மச்சரியம் என்றால் என்ன அப்படின்னு இப்போ சமீபத்தில் யார்கிட்ட கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது அப்படிம்பாங்க. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கார் அமெரிக்கா, அம்மா இங்கே, இது பிரம்மச்சரியமா கிரகஸ்தமான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ரெண்டும் கேட்டான், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. மகர்ஷி தான் அதுக்கு அழகாக விளக்கம் சொன்னார். பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது ஒரு கோட்பாடு. ஆனால் அந்த வார்த்தைக்கு பொருள் பிரம்மத்தை அனுசரித்து நடக்கின்ற வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்கின்ற பருவம் பிரம்மச்சரியம். பிரம்மத்தை அனுசரித்து நடக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை யார் சொல்லிக் கொடுப்பாங்க? தெரிஞ்சவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ யார் பிரம்மத்தை அறிந்தவர்களோ அவர்களே பிராமணர்கள். அதாவது நம்ம எந்த காரியம் செய்தாலும் நமக்குள்ளே இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டு பாருங்க, நல்லது செய்தால் சபாஸ், நல்லது செஞ்சிருக்கிறாப்பா, கேப்பிட்டர் சொல்கிறாரு. ஒரு பொய்யை சொன்னால், ஏய் நீ எதுக்கு பொய் சொல்கிற அப்படின்னு இன்னொன்று கேட்குறான்ல உள்ள, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அப்போ நமக்குள் மனசாட்சியாக இருந்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறானே, அவனை எத்தனை பேர் திரும்பி உள்ள பார்த்தாங்க இல்லைங்களா? தனக்குள் திரும்பி நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒருத்தன் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறானே, இவன் யார் என்று திரும்பி பார்த்தாங்களா? எல்லாம் வெளியே தான் வேடிக்கை பார்க்குறமே தவிர உள்ள திரும்பி பார்க்கறதே இல்லை. அப்போ இந்த புற உலகை சார்ந்த வாழ்க்கை அனுபவங்களிலே இருந்து நமக்குள் யார் இருந்து கொண்டு நம்ம இப்படி கவனிச்சுட்டே இருக்கிறானே என்று உள்நோக்கி திரும்பி தன்னை பார்ப்பவன் யார் என திரும்பி பார்ப்பவன் பார்ப்பனன். தன்னை பார்ப்பவன் யார் என உள்நோக்கி திரும்பி பார்ப்பவன் பார்ப்பனன். அப்படி பார்க்கின்ற போது எல்லாம் வல்ல பிரம்மமே தான் நமக்குள் ஆத்மாவாக இருந்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலையும் கவனித்து அதை விமர்சித்து கொண்டிருக்கிறது என்று அந்த பிரம்மத்தை அனுபவத்தில் உணர்கின்ற போது பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். எத்தனை பேர் தேடுவாங்க? இந்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த லிஸ்ட் படி தேடுவாங்கன்றீங்க?
இதை அழகா சொன்ன மகான் பாரதியார். நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம். நந்தன் யாருங்க? தாழ்த்தப்பட்ட ஜாதி. ஆனா என்ன ஞானத்தை பெற்றான்? சற்றே விலகிரும் பிள்ளாயினா அந்த மாடு தள்ளிக்குச்சு. அப்போ மனிதன் மனம், அறிவு, உடல், ஆத்மா, பரமாத்மா, இந்த மனதில் உள்ள பதிவுகளே நந்தி மாதிரி நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்கு. தெய்வம் அந்த பக்கம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் நந்தி மாதிரி குறுக்கு நின்றுக்கிட்டு இறைவனை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி தள்ளி வச்சிட்டோம்னா தரிசனம், ஆத்ம தரிசனம், தெய்வ தரிசனம் ஆயிடும். அதனால் இந்த மனதை தள்ளி வைத்து தெய்வத்தை தரிசித்தார் யார்? நந்தனார். அப்ப நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நிலத்தில் இல்லை. இந்த பூமி உலகம் முழுவதும் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவன் பிறந்த இடமோ பிராமண குடும்பம் அல்ல, தாழ்த்தப்பட்ட ஜாதி. குணம் நல்லதாயின், நல்ல பண்புகள், குணாம்சங்கள் இருந்தால் எந்த குலத்தினரேனும், அவன் எந்த ஜாதியிலும் பிறந்திருக்கலாம், உணர்வின்பம் அடைதல் எளிது என கண்டோம். உணர்வு, இன்பம், 2 வார்த்தைகள். உணர்தலே இன்பம்தான். அந்த இன்பத்தை உணர்கின்ற வகையிலே இந்த மனதை கொஞ்சம் அமைதி நிலைக்கு, நுண்மை நிலைக்கு கொண்டு வரணும். இப்போ ட்ரெயினுக்கு போகிறோம், பிளாட்ஃபார்ம் சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்டோன்ற நமக்கு தெரியுதா? ஏதோ ஒரு பேக்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறா, வாங்கி சாப்பிட்டுட்டு வண்டிக்கு ஓடிக்கிட்டு ஏறிக்கிறோம். அதே உட்காந்து நிதானம் சாப்பிட்டா அதோட சுவை தெரியுதா இல்லையா? அவ்வளவு ஏன் சினிமா தேட்டர் இன்டர்வெல்லில் காஃபி சாப்பிட வரோம், கொதிக்க கொதிக்க கொடுப்பான். அது ஊதிக்கிட்டு இருந்தால் கூட இன்டர்வல் முடிஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம்? அந்த சூட்டோட சூடாக உள்ளே இறக்கிட்டு ஓடி போய் சீட்டில் உட்காந்துக்கிறோம். அந்த சூடு மிதமாக இருந்ததுன்னா அந்த காஃபி எத்தனை அயுகத்தனம் இருக்குன்னு புரிஞ்சுக்கும். அப்போ அந்த தரங்கெட்ட காஃபியை தரம் உடையதாக நம்மளை நினைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? கொதிக்க கொதிக்க கொடுத்துட்றான். எப்போவும் சாப்பிட்ற சூடு அளவாக இருந்தது சொன்னால் அது ஒன்றுமே இல்லைன்றது கொடுத்து 20 ரூபா தண்டம்ங்கிறது அங்கே தெரிஞ்சு போயிடும். அப்போது அந்த உணர்வு என்பது மிக மிக நுட்பமானது. அமைதி நிலையிலே நுண்மையான மன ஒடுக்கத்தில் நின்று கவனிக்கிற பொழுது தான் அந்த இன்பம் என்ற நிலையை அந்த உணர்வுகள் தொட முடியும். வேகத்தில் பெறுகின்ற இன்பம் முழுமை அல்ல. அதனால் அந்த உணர்வு இன்பத்தை அடைவது எளிதென கண்டோம். அதனால இந்த உடலுக்குள் திரும்பி அந்த இறை தத்துவத்தை உணரக்கூடிய, உணர்ந்து அதனுடைய இயக்கத்திற்கு மதிப்பு கொடுத்து அது தகுந்தாற் போல இறை நீதி மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை முறையையும் கற்றுக்கொள்வது பிரம்மச்சரியம் என்று ஒரு பருவத்தை கொடுத்தாங்க. ஒரு 4-5 வயசு வரை ஆரம்பித்து ஒரு 15 வயது வரைக்கும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலிலே அவரோட இணைந்து நின்று, அதாவது அந்த குரு ஸ்தானத்தில் உள்ளவர் பார்த்தீங்கன்னா அவர் குரு பத்தினி இருப்பாங்க. எந்த குருவும் பிரம்மச்சாரி கிடையாது. அந்த குரு பத்தினியோடு வாழ்ந்து அவர்களுக்கு குழந்தை இருப்பாங்க. தன் குழந்தைகளோடு மற்றவருடைய குழந்தைகளையும் சமமாகவே வளர்ப்பாங்க. இந்த குழந்தைகளும் எல்லாரும் ஒன்றாக பழகி எல்லா கல்விகளையும் ஒன்றாக இருந்து கேட்டு அதை அபியாசம் பண்ணி தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வார்கள். ராஜா வீட்டு குழந்தையாக இருந்தாலும் குருகுலவாசத்துக்கு போயிட்டால் எல்லாம் சமமாகத்தான் பாவிப்பாங்க. இப்படி அந்த பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய வாழ்க்கை நெறியை கற்றுக்கொண்ட பிறகு 15 வயசு ஆகிறப்ப அது உடல் ரீதியான பக்குவம் வரை வந்துடும் இல்லைங்களா? இந்த உடல் ரீதியான பக்குவம் வருவதற்கு முன்பே அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த புராணத்தில் வந்த கதைகள் எல்லாம் வள்ளுவ பெருந்தகை ஒரு அற்புதமான ஒரு கவியை சொல்றாங்க. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான்,
வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அதாவது பொதுவாக நம்ம பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு திருமணத்திற்கென்று வரன் பார்க்குறோம். எல்லாருக்கும் வரன் பார்த்துட்ருக்கேன். அது ஏன் வரன்? பையன் தானே, ஆம்பளை தானே, அது என்ன வரன் பார்க்கறது? இன்னைக்கு யோசனை பார்த்துருக்கோம் இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க அப்படின்னு. திருக்குறள் படித்த போது தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சது. உரன் வரன், 2 வார்த்தை. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. இது என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உரன் வரன், நெல் விதை நெல். நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் என்ன வித்தியாசங்க? விதை நெல் உயிர் கொண்டு எழுந்து சந்ததி உருவாக்கும். நெல் சோறுக்கு பானைக்குள்ளே போய் சோறாக மாறும், அப்புறம் ஊசி போய் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் சக்தி இருக்கிறது. அது குழந்தை பருவத்திலையும் இருக்குது, முதுமை பருவத்திலையும் இருக்குது. அப்போ குழந்தை பருவத்தில் அந்த உடலுக்குள் இயங்க ஆரம்பித்த ஆற்றல் தொடர்ந்து பல மாற்றங்களோடு வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு 15 வயது ஆகிறபோது உடல் ரீதியான பக்குவம், மெச்சூரிட்டி, பிசிக்கல் மெச்சூரிட்டி வந்துடுது. அதன் பிறகு ஒரு 2 ஆண்டுகளிலே அதனுடைய உடலிலே வித்து சக்தி முதிர்ச்சி அடைந்து இனக்கவர்ச்சி என்ற வகையிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஒரு ஈர்ப்பு நாட்டம் ஏற்பட துவங்குகிறது. அப்போது அந்த 16 வயதில் ஒரு வீரியத்தோடு வெளிப்படுகிறது, அது விதை நெல். ஏன்னா அந்த வித்திலிருந்து ஒரு சந்ததி உருவாக்கும். அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை, அதாவது மாணவ பருவத்தில் குழந்தை பருவத்தில் தொடங்கிய வாழ்க்கை அது உரன். அந்த பருவத்தில், அதாவது 15 வயது ஆகும் வரைக்கும் உள்ள மாணவ பருவத்தில் உரன் என்னும் தோட்டியான், தோட்டின்னா மேய்க்க சுத்தப்படுத்துறது, ஓர் 5 காப்பான். அப்போ கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற இந்த 5 புலன்களை எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தையும் பயிற்சியையும் பக்குவத்தையும் பெறுகின்ற காலம் பிரம்மச்சரியம். அப்படி பெற்றவன் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்துனா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கைக்கு வந்தால் அவன் மூலமாக பிறக்கின்ற சந்ததி இந்த பூமிக்கு ஒரு சொத்துனர். இப்போ அப்படியா பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மகான் சொன்ன எந்த கோட்பாடும் நம்ம வாழ்க்கையில் இப்போ செயலுக்கு இல்லை, எல்லாம் காற்றுல விட்டுட்டோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். யாரெல்லாம் சொல்லித்தராங்க எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியது, என்னெல்லாம் காட்டுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் விதியேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு சாக விரும்பாமலே செத்து போக வேண்டியது. அதனால் அந்த பிரம்மச்சரியம் என்பது வாழ்க்கையின் துவக்கம். எப்படி வாழ்க்கை வாழ்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டிய பருவம். அதை கற்றுக்கொண்ட பிறகு எங்கே வரணும்? பிரம்மச்சரிய வாழ்க்கை முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்து பெற்றோரோடு இருந்து ஒரு வாழ்க்கை துணை என்று தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை துணையோடு தஞ்சில்லறத்தை துவங்க வேண்டும். கிரகஸ்தம். கிரகம் என்றாலே குடும்பம் என்று பொருள். அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவியாக இல்லறத்தை துவங்கி வாழ்க்கை நடத்துவது. அந்த வாழ்க்கைக்கு ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்கள் இங்கே அவனுக்கு துணையாக இருக்கும். அப்போது எந்தெந்த செயல்களை எந்தெந்த காலத்தில் செயல்படுத்தினால் உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் வாழ்க்கை வளமும் குடும்ப அமைதியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்குமோ அந்த வகையில் காலத்தால் செயலை செய்து நிறைவாக வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றிருப்பான். அந்த குடும்பம் ஒரு அற்புதமான பல்கலைக்கழகமாக இருக்கும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசி உட்பட்டு. அப்போ ஏற்கனவே பெற்ற பக்குவம் இங்கே குடும்ப வாழ்க்கையை ஒரு தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு எண்ணம் சொல் செயல்களை முறையாக பயன்படுத்தி
தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையில் அமைத்துக் கொள்கிறானே, இந்த அறிவின் சிறப்பே வாழ்க்கையின் இன்பங்கள். அப்படி பிரம்மச்சரியத்தை சரியாக கற்றிருந்தால் கிரகஸ்தம் அற்புதமாக அமைந்துவிடும். இந்த கிரகஸ்தை வாழ்ந்து அதில் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை தக்க வகையிலே வளர்த்து ஆளாக்கி அதுக்குரிய நிலையை கொடுத்துடலாம். ஆனால் இது மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிறைவு பெற்று விடுமா? வளர்ந்து சம்பாதிச்சு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டு செத்து போயிட்டா போதுமா அப்படின்னா இது நிறைவாகாது. ஏன்னா ஆத்ம திருப்தி என்பது பெற முடியாது. அப்போது இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து ஒரு பருவத்தில் இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள் இதிலிருந்து அவன் நிறைவு பெற்று அடுத்து ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்துடணும். அதுக்கு வானப்பிரஸ்தம்னு சொன்னாங்க. ஸோ மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் பிரம்மச்சரியம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்த உடனே அவர்களுக்கு என்று ஒரு நகரத்தை நிர்மாணம் செய்தாங்க. அதுக்கு என்ன பேருங்க? இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம்னா இந்திரியம் என்றால் சுகங்கள். அப்போது வாழ்க்கை சுகபோகங்களை அனுபவிக்கின்ற இடம் இந்திரபிரஸ்தம். அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும்? தர்மம் செஞ்சது தர்மம் இல்லை, பேர் தர்மன், செஞ்சது தர்மம் இல்லை. என்ன பண்ணினா? சூதாடினா. அப்போ சூதாடினதால் என்னாச்சு? இவன் கற்ற அத்தனை தர்மமும் அங்கே விலகி போச்சு. அப்போ இந்திரபிரஸ்தத்தில் அருமையான வாழ்க்கையை வாழ வேண்டியவன் அதிலிருந்து விலகி வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ என்னாச்சுங்க? 12 வருஷம் வனவாசம், அப்புறம் அக்ஞானவாசம். அப்போ வானப்பிரஸ்தம் அது. அப்போ இந்திரபிரஸ்தத்தில் இருந்து ஏன் வானப்பிரஸ்தம் போனாங்கன்னு சொன்னால் அவன் பிரம்மச்சரியத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் வாழ்க்கையில் உடல் சார்ந்த இன்பங்களை துய்த்தால் மட்டும் போதாது, ஆத்மார்த்தமான வாழ்க்கைக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வானப்பிரஸ்தம்னு சொன்னாங்க. வான் என்றால் விண் என்றால் ஒன்று தான். எதுங்க? வான்னா மேலே தான் காட்டுறோம், மேலே என்ன இருக்குது? எல்லாம் விண்வெளி தான். அப்போது இந்த பௌதிகங்களுக்கு மூலமாகிய ஆற்றல் எது? விண். அந்த விண் என்ற ஆற்றல் எங்கேருந்து வந்தது என்று பிரபஞ்ச நிலையோடு இணைந்து நின்று மனம் விரிந்த நிலையிலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வானப்பிரஸ்தம் என்று பேருங்க. அப்போ பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கொண்டான், கிரகஸ்தில் குடும்ப அளவிலே வாழ்க்கை நிறை செய்து கொண்டான். வானப்பிரஸ்தத்தில் குடும்பத்தை தாண்டி பிரபஞ்ச அளவுக்கு விரிந்து நின்று எல்லோரையுமே தன்னுடைய சகோதர சகோதரிகளாக பாவிக்கின்ற உயர்வுக்கு வந்துவிடுகின்றான். அந்த நிலையிலிருந்து சந்நியாசம். சந்நியாஸ் என்றால் சோல் சப்ளிமேஷன், நியாஸ் என்றால் சப்ளிமேஷன் பொருளுங்க. சன் நியாஸ் அப்படின்னா இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்ற வாழ்க்கை, சோல் சப்ளிமேஷன். அப்போ சந்நியாசம் என்ற போது இந்த ஆத்மாவிலே உள்ள அந்த குணாம்சங்களை எல்லாம் சுத்தப்படுத்தணும், அதெல்லாம் நிர்குணமாக மாற்றி இறை தத்துவத்தை அறிவதற்கு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு உள்ள வாழ்க்கை நெறிகளை எல்லோருக்கும் தொண்டு செய்து கொண்டு வந்ததெல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த தொண்டு வாழ்க்கைக்கு சந்நியாசம் என்று கொடுத்தாங்க. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 நிலைகளை சொன்னாங்க. இது கண்ணாசனுடைய பாடலில் வரும். 10 திங்கள் சிறையில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையில் இருந்தேன், எத்தனையோ சிறைகளை நான் பார்த்து விட்டேன் என்று ஒரு கவிதையில் சொல்வார். அதாவது தாயுடைய கர்ப்பத்திலே கருவறை, பிறந்து வந்த பிறகு கல்வி அறை ஸ்கூலு, பிறகு குடும்ப வாழ்க்கையில் கலவை அறை, கடைசியில் நோய்வாய்ப்பட்டு படுத்துக்கிறான் கடையறை, கடைசியில் கல்லறை. அப்போ கருவறை, கல்வியறை, கலவை அறை, கடையறை, கல்லறை. கல்லறை நாம் பார்க்க முடியாது, மற்றவங்க தான் கட்டுவாங்க இல்லையா? அப்போ வாழ்க்கையில் சந்திக்கின்ற பருவங்கள் 4 தான்.
அது கருவறை கூட அது மனம் சார்ந்த நிலையில் அறிய முடியாது, அறிவு அதை அறிந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் இந்த 4 நிலைகளிலும் வாழ்க்கை முழுமையாக பயன்படுத்துகின்ற அறிவின் சிறப்பே மனித வாழ்க்கையின் வெற்றி. ஆனால் மனிதன் என்ன பண்ணினா, பிரம்மச்சரிய கல்வி அற்று போனதுனால என்றைக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து அட்டைக்கல்வி அறிமுகப்படுத்தினானோ இல்லையா, 300 வருஷமா பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டுட்டு போனா, இப்போ 65 வருஷமா அதோட கொடுமையானவங்க நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. பிரிட்டிஷ்காரன் இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிற அளவுக்கு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அவனையும் கூப்பிட்டு கொடுத்துலாம்னு கூட தோணும் சமயத்தில் இல்லையா. பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா ஒரே நாடாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரன் கீழே ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவன் சுதந்திரம் கொடுத்த ராத்திரி 2 நிமிஷத்துக்குள்ள 3 நாடாகி போச்சு. ஒரு நாடு இருந்தது 3 நாடாகி போச்சு. இப்போ 3 நாடு ஒன்றுக்கு ஒன்று பாக்கையா நிற்கிது. அங்கேருந்து எல்டிடி வருவாங்களா, பாகிஸ்தான்லேருந்து டெரரிஸ்ட் வருவாங்களா, எங்கே யார் உள்ளே போகிறாங்க வெளியே போகிறாங்க. அப்போ நம்மளுடைய நிர்வாகத்தை விட பேசாமல் பிரிட்டிஷ்காரனை கூப்பிட்டு நீ ஆண்டுக்கு எங்களுக்கு ஆள தெரியல, குருகுல கல்வி இருந்த வரைக்கும் பண்பாடு காப்பாற்றப்பட்டது. இந்த பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்தபோது பண்பாடும் கொஞ்சம் ஆட்டம் கண்டது. குருகுல கல்வி பதிலாக அட்டை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எல்லாம் படிப்பு மார்க்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, படிப்பு மார்க்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. இவர் நல்லவர்கள் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுங்க இல்லையா? வல்லவர்கள் தான், ஆனால் நல்லவர்களும் யார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? அப்போது இந்த கல்வி வந்ததன் பலனாக என்னாச்சு, விஞ்ஞான நுட்பங்கள் வாழ்க்கைக்கு பல அனுபவ பொருட்களை கொடுத்தன. மேல்நாட்டு கலாச்சாரத்தை காப்பிடிச்சு அதில் உள்ள சுகபோகங்களை இவனும் கற்றுக்கிட்டான். இது இலைமறை காய்மறையாக இருந்த இந்த குழப்பமான பண்பாடு இன்றைக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் வளர்ச்சி பெற்று விட்டதனால் இன்டர்நெட்லேயும் வெப்சைட்லேயும் எல்லா நாட்டு கலாச்சாரத்தையும் பார்த்துடலாம். மனிதனுக்குள் இருக்கின்ற பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அடிப்படை உணர்வுகள் இந்த மிக்சட் கல்ச்சர் பண்பாட்டின் குழப்பத்தில் இந்த மனசுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் பொறுக்குது. அதெல்லாம் எடுத்து தன் வாழ்க்கை பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கொள்கிறது. அப்போ உடையிலே மாற்றம், நடை பாவனைகளே மாற்றம், பழக்க வழக்கங்களே மாற்றம், பண்பாட்டிலேயும் மாற்றம். இதனால் என்ன விளைவு வருகிறது என்று இதுவரைக்கும் யாரும் சிந்தித்து பார்க்கவே இல்லை. மாறாக கொடுமை என்னன்னா, மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அரசாங்கமே என்ன சொல்லுது, தவறு செய்ய பாதுகாப்பாக தவறு செய்யுங்குது. தப்பு பண்ணாதன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை அவனுக்கு, பாதுகாப்பாக தப்பு பண்ணிக்கோங்கிறான். பிறன்மனை நோக்கா பேரன்மையாளர் என்று சொன்ன இந்த பூமியில் இன்னொருத்துடைய மனைவி ஏறிட்டு பார்ப்பதே கற்பு தவறியதாகத்தான் அர்த்தம் என்று போதிக்கப்பட்ட இந்த பூமியில் நீ பாதுகாப்பாக தப்பு பண்ணிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கிறோம்னு சொன்னால் இந்த வளர்ச்சியை மன்மோகன் சிங் கொண்டாடத்தான் வேணும். இந்தியா வளர்கிறது, இந்தியா வளர்கிறது. இதில் அதனால் இந்த வளர்ச்சி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸும் எய்ட்ஸும் தான். இதுதான் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. உலகத்திலேயே எய்ட்ஸ் நம்பர் 1 இந்தியா.
இந்தியாவுக்குள்ளே எய்ட்ஸ் நம்பர் 1 தமிழ்நாடு. அப்போ ஏன் இப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்படை உணர்வுகளை பற்றிய கல்வி கொடுக்கப்படவில்லை. அதற்கு மாறாக அந்த கான்ட்ரரி, அதுக்கு நேர் எதிராக என்ன செய்யணுமோ அதெல்லாம் சினிமா கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனுடைய பண்பாட்டை காப்பதுக்கு பதிலாக இதை காற்றுல பறக்க விடுறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மக்களும் துணை போகிறோம். ஏன்னா யார் படம் எடுத்தாலும் வீட்டுக்கு வந்து வாங்க என்ன படம் எடுத்து வந்து பாருங்கன்னு சொல்கிறதில்ல. இப்போ நான் முந்தாள் கூட பஸ்ஸில் வரும்போது வேசுபேவோடு வந்துட்டு இருந்தேன். இந்த மனித உரிமை கழகத்தில் இந்த பஸ்ஸுக்குள்ளே டிவி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கணுங்க ஐயா அப்படின்னா. ஏன் அப்படின்னாரு, சினிமாவில் படம் ஒன்றா கூட எனக்கு பிடிச்சிருந்தா போய் பார்ப்பேன், இல்லைன்னு பேசாமல் வீட்டில் இருப்போம். இவன் பஸ்ஸில் போட்டுட்டான்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ பார்த்தாக வேண்டியிருக்குது. பார்க்க வேணால் கண்ணை முடிக்கிட்டாலும் காதுக்குள்ளே கேட்குது. அப்போ இந்த கண்டதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டம் எனக்கு என்ன வந்துச்சு? இதனுடைய உரிமை மீறுதா இல்லையா? அப்போ மனித உரிமை பற்றி என்னவோ பெருசாக பீத்திக்கிறானுங்களே, ஏன் பஸ்ஸில் டிவி கட்டாக பண்ண வேண்டியது தானே? யார் கேட்டால் பஸ்ஸில் டிவி வேணும்னு? யோசனை பாருங்க. அது நல்ல காட்சியில் போட்டால் பரவாயில்ல, எல்லா வன்முறையும் பாலியல் சார்ந்தது தான். எங்கேயோ ஒரு சில 1-2 படங்கள் தான் மரியாதை பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர 99% எல்லாம் யூஸ்லெஸ். அப்போ இதை பார்க்குற குழந்தைகளுடைய மனோபாவம் என்ன பாருதுங்க, அது தப்பு இல்லைன்னு ஆகிப்போச்சு. தப்பு இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி பயம் வரும் செய்யாமல் இருக்கிறதுக்கு? தப்புன்னு தெரிஞ்சால் தானே செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அது தப்பு இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னா எதுக்கு யோசனைக்கு வேண்டியிருக்குது? அப்போ விளைவு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிறைவு இல்லை, வாழ்க்கையிலையும் நிறைவு இல்லை. அப்போ என்ன ஆகுது? ஒன்றா இதில் ஒரு முக்கியமான கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாரு, இன்பத்து பாலையில் 250 குறட்பாக்கள், அது 133 அதிகாரத்தில் 25 அதிகாரங்கள் இன்பத்துப்பால். முழுக்க தலைவன் தலைவி இன்பத்தை மட்டுமே எடுத்து விளக்கியிருக்கின்றார். ஆனால் அந்த தலைவன் தலைவி இணைந்த குடும்ப வாழ்க்கைக்கான அடிப்படை அறிவை, வாழ்க்கை துணை நலம், அது எங்கே கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால். இன்பத்துப்பால் கடைசியில் வருதுங்க. ஆனால் இன்பத்தை தூக்கின்ற வாழ்க்கை துணை பற்றிய விளக்கம் அது அறத்துப்பால் வந்திருக்குது. அப்போது மனிதன் வாழ்க்கை தூங்குகின்ற போதே வாழ்க்கையும் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்ற தேர்வையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்கிறாரு, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். அதாவது பொதுவாக கற்பு என்று சொல்லுகின்ற போது உலகம் முழுவதும் பெண்ணைத்தான் பார்க்குறாங்க. யாருமே ஆண்களை அந்த இடத்துல வச்சு பார்க்குறதே கிடையாது. கற்பு என்பது உறுதித்தன்மை, மனதனுடைய பலவீனம் இருக்கே அதை நீக்கி மனம் பலம் பெற்ற நிலை விளக்குவது தான் கற்பு என்று பொருள். அந்த கற்பு எந்த அனுபவத்திலே அடிப்படையாக தேவை என்றால், குடும்ப வாழ்க்கையிலே தாம்பத்திய உறவிலே கற்பு என்பது அடிப்படை தேவை. ஏன்னா இந்த ஒன்று கெட்டுவிட்டால் குடும்ப இன்பங்கள் அத்தனையும் கெட்டுப்போகும், உறவுகள் அத்தனையும் கெட்டுப்போகும். ஆணி வேர் இதுதான். அதனால் அந்த கற்பு என்ற வார்த்தைக்கு தாம்பத்தியத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டாங்க. அப்போது அது 2 பேருக்கும் தானே, கணவனுக்கும் மனைவிக்கும் தானே பொதுவானது. கற்பு எனில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதில் வைப்போம் என்று சொன்ன முதல் சிந்தனையாளரே பாரதியார் தான். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சொன்னாங்க அதை பற்றி. ஆனால் பெண்ணுக்கு மட்டுமே கற்பு போதும் என்று சொன்னால் ஆணுக்கு தேவையில்லையா? இப்போது பாலியல் நோய்கள் உருவானது சில காலங்கள் முன்பாக உருவாகிவிட்டது. சமீப காலங்களில் அதோட உச்சக்கட்டமாக எய்ட்ஸ் என்ற ஒரு கிருமி உருவாச்சு.
பொதுவாக பாலியல் நோய்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும், பரவும் என்று எல்லாரும் சொல்லி எடுத்துக்கிறாங்க. சரி, பரவுது, சரி, எல்லாருக்கும் தெரியுது. எங்கே உருவானது? எப்போ உருவானது? இதுக்கு விஞ்ஞானம் பதில் சொல்லுதா? இல்லை எந்த தத்துவத்தில் சொல்கிறாங்களா? தத்துவம் புரிஞ்சுக்கிறது இல்லையே. ராமாயணத்தில் இந்த கருத்தை தான் மையப்படுத்தினார். தசரதனுக்கு 60,000 மனைவிகள். அவருடைய மகன் ராமனுக்கு ஒரே ஒன்று, ஏகபத்தினி விரதம் என்றே சிறப்பித்தார் வால்மீகி மகான். என்ன கருத்து இங்கே வச்சிருக்கிறாருங்க? இத்தனைக்கு தசரதன் 10 தீய குணங்களை வெற்றவன். அவனுக்கு 60,000 மனைவி வச்சிருக்கிறது கருத்தாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை, இந்த 10 குணங்களையும் ஜெயித்ததனால் அவன் தசரதன். அப்போ ஜெயித்தவன் எப்படி மனைவியை தவிர 60,000 பெண்களை விரும்ப முடியும்? ஒரு கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நாட்டின் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 110 தாண்டியாச்சு. 110க்கு மேலே போயாச்சுங்க. 30 கோடி முகமுடையாள் என்று பாரதி ஒரு கவியில் பாடியிருக்கிறார் 1925. அப்போ 25க்கும் 2008 ஒரு 80 வருஷம் வச்சுங்க ஆவரேஜா. 30 கோடி இருந்த ஜனத்தொகை இப்போ 110 கோடி வந்திருக்குங்க. அப்போ 80 ஆண்டுகளில் 80 கோடி ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது என்றால் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 30 கோடி ஜனத்தொகை என்னவாக இருந்திருக்கும்? குறைவா அதிகமா? எப்படி இருந்திருக்கணும்? முன்னாடி 25இல் 30 கோடி, 2005இல் 110 கோடி. அப்போ 80 வருஷத்துக்கு 80 கோடி அதிகமாக இருக்குது. அப்போ 80 வருஷம் பின்னோக்கி போனீங்கன்னா 30 கோடி என்னவாக இருந்திருக்கும்? இப்படியே போங்க. இப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையை எவ்வளோ வந்திருக்கும்? அதுவும் ராமாயண காலம் மட்டும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போது 60,000 ஆண்களும் 60,000 பெண்களும். அப்போ என்ன கருத்து வருதுங்க? தசரதனுக்கு 60,000 மனைவின்னா மற்றவங்க எங்கே போகிறது? அப்போ எந்த ஆணும் எந்த பெண்ணும் என்று வாழ்ந்த காலம். இன்றைக்கும் நீங்கள் சில மிசோரம் அந்த பக்கம் அஸ்ஸாம் தாண்டி அந்த பக்கத்தில் போனோம்னாக்கா அங்கே இன்னும் இப்போவும் கூட மிக்சட் செக்ஸ் உண்டு. அப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் வால்மீகி என்ன பார்த்தாரு? விலங்குகள் வரைக்கும் ஒரு குடும்பம் என்ற அமைப்பு தேவையில்லை. அங்கே கணவன் மனைவி என்றெல்லாம் அவசியம் இல்லை. அங்கே எந்த விலங்கும் எந்த விலங்கோடு இணையும். ஒரு ஆண் விலங்கு பெண் விலங்கு அது பாட்டுக்கு இணைவதை செய்துட்டு போயிட்டே இருக்கும். அங்கே நோய்கள் வராது. ஏன்னா அதனுடைய வித்து சக்தியுடைய உற்பத்தியும் குறைவு. அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே அது இனவெதி செய்ய முடியும். சீசனல் பிரீடிங் மட்டும்தான். ஆனால் விலங்கை தாண்டி மனிதனாக வந்த பிறகு மனிதனுடைய திறம் என்ன பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் அண்ட் அன்சீசனல். வித்து சக்தி உற்பத்தியும் அதிகம், இவனுக்கு பருவமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் விலங்குகளைப் போல மனிதன் எந்த ஆணும் எந்த பெண்ணும் என்று இணைந்தால் என்ன ஆகும் அப்படின்றத அவர் ஞானத்தில் உணர்ந்தாருங்க. இது பால்வினை நோய்களாக மாறும் என்று கண்டு அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் பாதுகாப்பு என்று இந்த கருப்பு நிறையை மையப்படுத்தி எழுதப்பட்டது தான் ராமாயணம். ஆனால் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்ட் எப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற திருமண உறவே எய்ட்ஸ் நோயை தடுக்கும் மருந்து. இது எப்போ வந்துச்சுங்க? சமீபத்தில். அப்போ பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு அற்புதம் வாழ்க்கையின் கோட்பாடு மனுஷனுக்கு எப்போ அர்த்தமாச்சுன்னா, இது அர்த்தம் இன்னும் கோரிலேட்டில் ஆகலை. ஒரு வியாதியை வச்சுக்கிட்டு வந்ததை தவிர தத்துவத்தை எது இணைச்சி சொல்லியிருந்தான்னா பிரச்சனை இப்போ சால்வ் ஆகிடும்.
அப்போது மகான்கள் தீர்க்க தரிசனமாக உணர்ந்து நமக்கு ஒரு வாழ்க்கை முறையாக வகுத்து கொடுத்தது தான் திருமணம் என்ற ஒரு அற்புதமான நெறி. அந்த திருமண வாழ்க்கைக்கு முன்பு இந்த உறவு என்பது கூடாது என்பதனால்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். அப்ப திருமணத்துக்கு பிறகுதான் இந்த உறவுக்கு நான் இடம் கொடுப்பேன் என்றும், அது வரைக்கும் இந்த உணர்வுகள் அது கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்றும், அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தி அந்த எண்ணத்துக்கு வலு கொடுத்து அதை மீற மாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு நிற்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆணையோ பெண்ணையோ விட சிறப்பு மிக்கது வேறு எதுவுமே கிடையாது என்றார். இதற்கு என்று அமைக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் ஆண்களுக்கு பூணூல் கல்யாணம், பெண்களுக்கு பாவை நோன்பு. பூணூல் கல்யாணம் எப்போ செய்வாங்க? 5 வயசு 6 வயசு 7 வயசில் ஒரு பூணூல் போடுறது ஒரு சடங்கு. எதுக்கு போடுறாங்கன்னா, அது வரைக்கும் ஃப்ரீ பாடியாக இருந்தாச்சு, திடீர்னு ஒன்று போட்டால் உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உறுத்தலில் ஞாபகம் வரும். எதுக்கு போட்டாங்க? காயத்ரி மந்திரம் சொல்லணும். எப்போ சொல்லணும்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், சாயந்தரம் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை சொல்லணும். இந்த பூணூல் கல்யாணம் செய்கிற போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கவனிக்கிறதுக்கு 2 கோட்பாடு இருக்கணும். ஒன்று, பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க கவனிக்கணும். 2வது, அதை நடத்தி வைக்கிற புரோகிதர் ஒல்லியாக இருக்கணும். இப்படி இருந்தாருனாக்கா ஒன்றும் தெரியாது. பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க, அது ஒன்றும் தெரியாது. எனக்கு இயல்பாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னுடைய ஸ்டாஃபுடைய பையனுக்கு மாதிரி நிகழ்ச்சி செய்கிற போது முன்னாடி உட்காந்தேன். என்ன பண்ணுறேன் பார்க்கலாமே, சடங்குகள் பார்க்கணுன்றக்காக உட்காந்தேன். அன்றைக்கு நம்மளுடைய அதிர்ஷ்டம் நல்ல ஒரு புரோகிதர் ஒல்லியாக ஒருத்தர். அந்த பையனுக்கு உட்கார வச்சு, அப்பா உட்கார வச்சு இந்த மந்திரம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த காயத்ரி மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க அந்த வயிற்று பகுதி அப்படியே மடிந்து நெளிஞ்சு இப்படி வருது மேலே, அப்படியே மேலே வரும். அப்போ முறையாக 5 வயசுலேருந்து ஒரு 15 வயது வரைக்கும் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்திருந்தால் நிச்சயமாக குண்டலினி சக்தி மேலே வந்திருக்கும். எத்தனை பேர் செய்கிறாங்க? அந்த மந்திரத்தை சுருக்கி அதை கொஞ்சம் இது மட்டும் சொன்னால் போதும்னு இதை சடங்காக்கிட்டாங்க. அப்புறம் இதில் செய்யாத ஆளுக்கு பல பேர், பேருக்கு மாட்டிக்கிட்டுமே தவிர செய்யாத பேர் பல பேர். இவங்க செய்ய மாட்டாங்க, எங்களுக்கே தெரியும். இந்த ஆஃபீஸில் 8 பேர் கொண்டிருக்கிறோம், அப்புறம் எங்கே போய் காயத்தம் செய்கிறது? பாவை நோன்பு பெண்களுக்கு மார்கழி மாதம். எதுக்கு பாவை நோன்பு? பால் உண்ணோம், நெய் உண்ணோம், மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், அல்லாதன செய்யோம். இதுதான் பாவை நோன்பு. அப்போ பால் நெய் ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு 10 வயசு வரைக்கும் பால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 10 தாண்டிட்டாலே நெய்யை கொஞ்சம் அளவோடு பயன்படுத்திக்கணும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்ப்பா அப்பப்போ முழுங்கணுமான்னா எப்படி நெய்யை கட்டுப்படுத்த முடியும்? பால் உண்ணோம், நெய் உண்ணோம், நாட்காலை நீராடி காலை நேரத்தில் எழுந்திரிச்சு குளிக்கணும். மையிட்டு நாம் எழுதோம், இதை ஷேவர் பண்ணிக்கிறது, இல்லை டிசைனாக போட்டுக்கிறது. மலரிட்டு நாம் முடியும், பூ வைக்கிற வேலை எதுக்குங்க? நானும் வேலைக்கு சொல்கிறது உண்டு. யாரோ பின்னாடி வரைக்கும் பார்க்க போகிற பூவை நாமே சுமந்துட்டு போவானே. நாம் வைக்கிற பூ நாம் பார்த்தா பரவாயில்ல, யாரும் பின்னாடி வரைக்கும் பார்க்க போகிறாங்க. அதுக்காக 20 ரூபா கொடுத்து வாங்கி தலையில் வச்சுட்டு போகணுமா? அப்போ பாவை நோன்பு சொல்லுது அது வைக்க வேண்டான்னு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பொண்ணுன்னா மங்களமாக இருக்க வேண்டாமா, பூ வைக்காத பொண்ணா அப்படின்றாங்க இவங்க. ஆனால் வருஷம் மார்கழி மாதம் என்ன பாடுறதுங்க? திருப்பாவை பாடுறதுக்கு மட்டும் தவறதில்லை. அப்போ திருப்பாவை பாடினா போதுமா, அதை பின்பற்ற வேண்டாமா? அப்போது ஆண்களுக்கு காயத்ரி மந்திரம், பெண்களுக்கு பாவை நோன்பு. அப்போ இந்த 2ஐயும் பின்பற்றி வந்தால் மனம் தானாகவே கட்டுக்குள் வந்துவிடும். அப்போ தேவையற்ற கவர்ச்சிகள் அங்கே உள்ளே வர முடியாது. அப்போ இந்த பக்குவத்தை பெற்ற ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில் இணைகின்ற போது அந்த முதல் மனு பாருங்கள், சுப முகூர்த்தம் இல்லையா? அதுக்கடுத்து சாந்தி முகூர்த்தம். இதிலே கூட சில காலங்கள் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு அறிமுக காலம் உண்டுங்க. ஏன்னா எந்த வீட்லேயோ பிறந்த ஒரு பெண், இன்னொரு ஊரில் பிறந்த ஒரு பையன், 2 பேருக்கும் உறவினர்களோ யாரோ பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் செஞ்சு திருமணம் என்று ஏற்பாட்டை வச்சு வைக்கிறாங்க. ஒருத்தருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இணைப்பு. இவருடைய தேவைகள் உணர்வுகள் என்னன்றது இவங்களுக்கு தெரியாது, இவருடைய ஆற்றல் என்ன திறம் என்னன்றது இவருக்கு தெரியாது. அப்போது காலையில் சுபமுகூர்த்தம் முடித்து சாயந்தரம் சாந்தி முகூர்த்தம் வச்சா இது கிட்டத்தட்ட எது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைசன்ஸ்டு ப்ராஸ்டியூஷன். ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா 3 மாதம் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம். அப்போ புதிதாக வாழ்க்கை தொடங்கியவர்கள் பேசலாம், பார்க்கலாம், வெளியே போகலாம், வரலாம், ஆனால் உறவுக்கு அங்கே அனுமதி இல்லை. அப்போ என்ன ஆகுது? இவருடைய பழக்க வழக்கங்கள், உணர்வுகள் இதெல்லாம் 2 பேரும் ஒருத்தருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த 3 மாதம் கேப். அதன் பிறகு சாந்தி முகூர்த்தம். அப்போ ஒருவர் புரிந்து கொண்ட பிறகு தொடங்குன்ற போது அந்த ஆரம்பமே விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலையில், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வந்துடும். காலையில் தாலி கட்டி சாயந்தரம் போனால் இவருடைய வேகம் என்னென்னு அவருக்கு தெரியாது, அவங்களுடைய நிலைன்னு இவங்களுக்கு தெரியாது. இது என்ன மாதிரி வாழ்க்கை அமையும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் கணிக்கின்ற கணிப்பு தான் காலம் பூராகும். அதில் முரண்பாடு வந்துவிட்டால் பிறகு காலம் பூரா அதில் பிரச்சனை தீர்க்க முடியாது. எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் நம்முடைய முன்னாடி வச்சுருக்கிறாங்க, நாசா போனவங்க எதையுமே யோசித்து பார்க்கறதில்லை. சகட்டுமே எதையோ கண்டத்தனமாக பண்ண வேண்டியது, சிக்கல் எல்லாம் அங்கேயே உருவாகி போச்சு. எத்தனை அற்புதமான பண்பாடு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க. இதெல்லாம் சும்மா பைத்தியக்கத்தனமாக வச்சாங்க 3 மாதம் கேப் இருக்கணுன்றதெல்லாம். அப்போ ஒரு அறிவு முறை, ஒரு சிந்தனை இருந்ததுன்னு இதெல்லாம் பாதுகாத்துருக்கலாமே. அப்படியெல்லாம் விட்டதுனால என்ன ஆகுது? இவனுடைய பயம் ஒரு காரணமாக இருக்கலாம், இவனுடைய வேகம் காரணமாக இருக்கலாம். ஏதோ அங்கே கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணு கணிச்சிடுவா, இஸ் பொட்டன்சி லெஸ் அப்படின்ட்டான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சரி, அப்ளை ஃபார் டைவர்ஸ். கல்யாணம் பண்ணி 6 மாதத்துக்குள்ள வீட்டுக்கு வந்த பொண்ணுகளும் இருக்கிறாங்க. இப்போ கேட்டால் ஆம்பளையே இல்லைன்றான். அதனால் இதெல்லாம் எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகிறோம்? இப்போ வர பாட்டில் ஒன்றும் தத்துவம் கிடையாதுங்க. கண்ணாசன் பாட்டு அருமையான பாட்டு. இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கு அன்னைக்கு கொஞ்சம் வெக்கம் அதிகமாக தான் இருக்கும். தினம் அதே மாதிரி நின்று வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தினம் அதே மாதிரி தான். முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா? முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா? யோசிச்சு பாருங்க, ரெண்டுமே கரெக்டு. அப்போ முதல் நாள் வெக்கம் இருந்தால் தான் கரெக்டு, வெக்கம் இல்லைன்னா ஒரு மாதிரியாக தான் யோசிக்கணும். தொடர்ந்து வாழ்னா அது இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ இருந்தேன்னா சந்தேகப்பட வேண்டியிருக்கும். அப்போ வாழ்க்கையை எப்படி அணுகினால் அது முழுமையாக இருக்கும்? அது இன்னொருத்தர் சொல்கிறாரு, அனுபவம் புதுமை. அதில் அது பாடலுக்கு எழுதி வச்சிருந்தாலும் கூட ஒரு மனிதர் சைக்காலஜி அதில் வருது பாருங்க. ஒன்று போதாது என்றேன், இன்று கூடாது என்றான், இன்னும் மீதம் என்றேன், அது நாளை என்றான். இது மாதிரி முதல் நாளோ அடுத்த நாளோ அனுபவப்பட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் அவன் எதுக்கு அந்த வீட்டுக்கு பக்கம் வரப்போகிறான்? ராத்திரி 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். இதெல்லாம் என்ன காரணங்கள்? ஸோ தாம்பத்தியத்தில் வெற்றி பெறவில்லை என்பது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், மனம் சார்ந்த அனுபவங்கள். அதெல்லாம் அந்த இளமை பருவத்திலேயே இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கணும். அதுக்குத்தான் கவிஞர்கள், புராண கதைகள் எழுதுகிறவங்கெல்லாம் இளைமறை காய்மறையாக இருந்தாலும் சிந்தனை செய்து பார்த்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல வாழ்க்கை தேவைகளைத்தான் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ஏதோ பாட்டு கேட்கணுன்றதை விட கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா அதில் உள்ள உட்பொருள் புரிகிறது. அப்போது ஒரு மனிதனுடைய இயல்பை கணித்து பார்த்து அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் இல்லற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக அமைத்து கொள்ளலாம். இம்பார்ட்டன்ஸ் என்பது கிடையவே கிடையாது. அது எல்லாமே மனம் சார்ந்தது தான். வளர்ந்த காலத்தில் என்ன அனுபவம் பெற்றார்களோ, என்ன கணிப்பை சூழ்நிலையை ஒட்டி ஏற்படுத்தி கொண்டார்களோ, இந்த மன ரீதியான குறைபாடுகளே இம்பார்ட்டன்ஸுக்கு காரணமே தவிர
உடல் ரீதியாக இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அது அது எங்கேயாவது 1000ல் 1 இருக்கலாம். மற்றபடி ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்ஸ்ன்றது கிடையவே கிடையாது. அதனால் இது மனம் சார்ந்ததை எப்படி அணுக வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் அது வெற்றி பெறலாம். அப்போது அதுலேயும் என்ன பண்ணணும்? வள்ளுவர் சொல்கிறாரு இன்பத்துப்பாலில், இந்த பெண்ணுக்கு எத்தனை உணர்வுகள் ஆசைகள் இருந்தாலும் அதை ஒரே நாளில் ஒரே சமயத்தில் வெளிப்படுத்துவது இல்லை. வாழ்நாள் முழுவதும் சிறுக 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 அதை வெளிப்படுத்துகிறாள் என்ற கருத்து சொல்கிறார். வாசுகியோட 120 வருஷம் வாழ்ந்த மகான் ஒரு பெண்ணின் இயல்பு எப்படி இருக்குன்றதை அப்படியே கூறு போட்டு எடுத்து சொல்கிறார். அப்போது அந்த இயல்புகள் ஏன் அது மெதுவாக வெளிப்படுகின்றன என்றால் அதுதான் குடும்ப வாழ்க்கையுடைய முழுமை. அதனால் அந்த உணர்வுகள் பரிமாற்றம் என்பது தொடர்ந்து கடைசி காலம் வரைக்கும் வந்து கொண்டிருக்கணும். அதை முறையாக பக்குவப்படுத்தவில்லை என்றால், அது சரியாக கையாள தெரியவில்லை என்றால் அதுவே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணமாகிவிடும். அப்போது இதிலிருந்து வருகின்ற போது ஒன்று முறை, இன்னொன்று அளவு. அப்போ திருமண வாழ்க்கை தான் என்றாலும் எந்த இடைவெளியில் அதை பயன்படுத்தப்படுகிறதோ அதுவே காலம் போற பழக்கப்பதிவாகிவிடும். உடல் கூறுபடி தாம்பத்திய வாழ்க்கை என்பது மாதம் 2 முறை என்கிற சித்தர் பாடல். தினம் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை என்று ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்போ தினம் 2 முறை உணவு, வாரம் 2 முறை ஆயில் பாத், மாதம் 2 முறை தாம்பத்தியம். அப்போ இந்த கணக்குப்படி 15 நாட்களுக்கு 1 முறை என்பது தான் சரியான கணக்கு. இந்திய நாட்டின் சூழ்நிலைப்படி, பூமியின் மண் தன்மைப்படி இங்கு இயல்பாக தாம்பத்திய உறவு என்பது 15 நாட்களுக்கு 1 முறை என்பதுதான் சரியான கணக்கு. குளிர் பிரதேசங்கள் கொஞ்சம் மாறுபடும். அப்போ அந்தந்த நாட்டின் பண்பாடு அங்குள்ள தட்பவெட்ப மண் இதனுடைய நிலைகளை ஒட்டி அமைந்தது தான் அளவு. அப்போ இந்த அளவு மீறினாலே அது ஒன்று தூண்டப்பட்டதாக மட்டுமே இருக்க முடியும். அப்போ தூண்டப்பட்ட உணர்வுகள் துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால தான் ஓசோ சொல்லுவார், செக்ஸ் இஸ் பாடி ஓரியன்டட், செக்ஸுவாலிட்டி இஸ் மைண்ட் ஓரியன்டட். பாடி ஓரியன்டட் கேன் பி சாட்டிஸ்ஃபைடு, மைண்ட் ஓரியன்டட் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைடு. இந்த விஷயத்தில் ஓசோ கொஞ்சம் தெளிவாக, அதாவது தயக்கமில்லாமல் சொல்லுவார். என்ன பொருள் என்றால், பால் உணர்வு, இன்னொன்று பாலியல். பால் உணர்வு என்பது திருப்தி செய்ய முடியும், அது உடல் சார்ந்தது. பாலியல் என்பது பல பேருடைய அனுபவங்கள், அதை பார்த்து கேட்டு படித்து பெறுகின்ற கற்பனைகள், இதெல்லாமே பாலியல், செக்ஸுவாலிட்டி. இப்படி பல பேருடைய அனுபவங்களை தெரிந்து கொள்கின்ற போது மனசு என்ன பண்ணும்? அது மாதிரிலாம் வேணும்னு கேட்குமே. அப்போ வெரைட்டி கேட்டதுன்னு எனக்கு என்ன ஆகும்? சிக்கல் வந்துடும். அப்போ அந்த வெரைட்டி போகிற போது என்றைக்காவது அது நிறைவு பெற முடியுமா என்று சொன்னால் என்றைக்கும் அது நிறைவு பெறவும் முடியாது. அதனால தான் செக்ஸ் இஸ் பாடி ஓரியன்டட், இட் கேன் பி சாட்டிஸ்ஃபைடு. செக்ஸுவாலிட்டி இஸ் மைண்ட் ஓரியன்டட், மனம் சார்ந்தது, அது கேனாட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா மைண்ட் இட் செல்ஃப் இஸ் அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி. மனம் எந்த இடத்துலையும் எந்த இன்பத்திலையும் அதை நிறைவுபடுத்தவே முடியாது. திருப்திப்படுத்த முடியாத ஒன்றுன்னா மனசு தான், போதும்னு சொல்லாது. All the 5 senses are with limited capacity, but the 6th sense mind alone with unlimited capacity. அதனால் மனம் போன போக்கில் வாழ்க்கையை எடுத்தோம்னு சொன்னாக்க நிச்சயமாக அது நம்மளை கவுக்கத்தான் போகுமே தவிர நம்மளை உயர்வுக்கு கொண்டு வரவே விடாது. அதனால் மனம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலகி அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு போகணும். அப்போ அறிவு என்பது உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், 5லும் அளவு மீறாமலும் முறை மாறாமலும் வாழ்கின்ற சிறப்பை கொடுப்பது தான் அறிவு. இது சாமி சொல்கிறாங்க, 5ல் அளவு முறை. இதே கோட்பாடு கீதையில் உண்டு. உண்பதிலே அளவு, உறங்குவதிலே அளவு, காரியாம்சத்திலே அளவு, இதுவே யோகம், இதுவே ஞானம், இதுவே முக்தி. ஆனால் ஞானத்தின் முழுமை என்னன்னா வாழ்க்கை சரியாக துன்பமெல்லாம் வாழ்ந்துவது தான் ஞானமே.
பல பேர் நினைக்கிறோம் ஞானம்னா ஏதோ எங்கேயோ போய் நின்றுக்கிறது தான் ஞானம் நினைக்கிறோம். ஞானம் என்பது வாழ்க்கை துன்பமில்லாது முழுமையான இன்பத்தை சந்திக்கின்ற பக்குவத்தை கொடுப்பது தான் ஞானம். வாழ்க்கையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழக்கூடிய வழிமுறை என்ன என்று விளக்குவது ஞானம். அதனால் இந்த அறிவை பெற்றால் தானாகவே தாம்பத்தியத்திலும் அளவு முறை வந்துவிடும். அப்போ இது அளவோடு முறையோடு தூக்கின்ற போது என்னதுங்க, உடல் சாந்தி பெறுகிறது. உடல் சாந்தியிலிருந்து மனசாந்தி அடுத்து வந்துடும். அப்போ முதலில் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தணும், பிரம்மச்சரியம். பக்குவப்படுத்தப்பட்ட உடலையும் மனதையும் கொண்டு கிரகஸ்தம் குடும்பத்துக்கு வருகின்றோம். குடும்ப வாழ்க்கையில் உடல் சாந்திக்கு என்று தாம்பத்தியத்தை வச்சாங்க. அது தொடங்கி உடல் சாந்தி பெற்று அடுத்து மனத ரீதியான ஆசாபாசம் நிறைய இருக்கும். அதெல்லாம் உடல் இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி அதை பக்குவப்படுத்துகின்ற போது ஒரு 50, 55, 60 வயசு வரபோது மனசாந்தி அடைந்துவிடும். அதுக்கு பிறகு ஆத்ம சாந்திக்கு வந்துடணும். அப்போ ஆத்ம சாந்திக்குள்ள வழிவகை என்ன, அது எப்படி பெற முடியும் என்றால், இந்த 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வாழ்கிறோம் பாருங்க, இந்த வாழ்க்கை முறையை ஒட்டியே இந்த ஆத்ம சாந்தி அமையும். ஏன்னா வித்து சக்தி அளவு முறை மீறி இந்த நடுத்தர வயதில் பயன்படுத்தி விட்டால் இருப்பு குறைஞ்சு போயிடும். இந்த உடம்புக்கு மையத்தில் வித்து சக்தி திணிபெற்று கொண்டே வரணும். வித்து என்றாலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், நுண்மையான காந்தலைகள். அந்த காந்தலைகள் எவ்வளவு திணி பெற்றாலும் அவருடைய தரம் மாறிக்கொண்டே இருக்கும், இடம் எடுத்துக்காது. அப்போ இதை அதிகமாக பயன்படுத்துறது என்ன ஆகுது, இப்போ விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கருத்து, வித்து என்பது திரம் அல்ல, அது ஒரு காந்தலைகள் தான். ஆணுடைய உடம்பில் டெஸ்டிஸ் என்ற உறுப்பிலிருந்து அந்த தாம்பத்திய இயக்கத்தின் போது அந்த திரவம், ஒரு ஃப்ளூயிட் லிக்விட் உற்பத்தி ஆகும். அது உற்பத்தி ஆகின்ற போது ப்ராஸ்டேட் கிளாண்ட் சொல்லக்கூடிய முக்கியமான சுரப்பி, பால்வன சுரப்பி, அதுலேருந்து வைட்டல் என்சைம்ஸ், முக்கியமான வைட்டமின்கள் எல்லாம் அதில் சுரக்கும். அதோடு இன்னொரு இந்த பக்கம் இன்னொரு கருவி இருக்குது, அதுலேருந்து சில முக்கியமான சுரப்பிகள் எல்லாம் சுரக்கும். இந்த மூன்றும் கலந்து செமினல் வெசைக்கிள் சொல்லக்கூடிய மையப்பகுதியில் வந்து இருப்பாகும். இந்த மூன்றும் தயாராகிற வரைக்கும் இருக்கிற காலம்தான் பொட்டன்சி. ஸோ இது உடனடி தயாராகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மனம் ரீதியான பய உணர்வு அல்லது ஏற்படுத்தி கொண்ட தவறான கணிப்புகள் இதெல்லாம் சேர்ந்து இதை ப்ரீமெச்சூர் எஜுகேஷனாக கொண்டு வந்துடும். அப்போ மனதை பக்குவப்படுத்தி விட்டால் இந்த மூன்று செயல்களும் அது இயல்பான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த திரவம் உற்பத்தி ஆகிவிட்டால் அப்புறம் உள்ள நிற்காது, வெளியே வந்துடும். அப்போது ஒவ்வொரு முறையும் இந்த உடல் இயங்குகின்ற போது உடலுடைய காந்தாற்றல் திணி பெற்று உயிரணுக்களாக மாறி அதோடு திரவம் என்ற பொருள் கீழே டெஸ்டஸ் உற்பத்தியாகி எல்லாம் கலந்து வெளிவருகின்ற போது உள்ள இருப்பு என்னாகும், மையத்தில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இருப்பு குறைய குறைய அதுக்கு மேல்நோக்கு வேகம் பத்தாது. அப்போ மேல்நோக்கு வேகம் இல்லைன்னு சொன்னால் எப்படி மனம் ஒடுங்கி தியானத்தில் லயமாக முடியும்? அதனால் தாம்பத்திய வாழ்க்கையில் அளமுறை பின்பற்றவில்லை என்றால் உடலிலே வித்து சக்தி இருப்பு வந்து குறைந்து போகும். அந்த குறைவு ஆன்மீக நாட்டத்துக்கு தடையாக அமையும். அதனால தான் இளமை பருவத்திலிருந்தே அதை முறைப்படுத்தி விட்டால் ஒரு 40, 45 வயது வரைக்கும் கூட ஆன்மீகம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அதுக்கு பிறகு ஆன்மீகத்தை தொட்டால் கூட போதும், ஒரு சில ஆண்டுகளிலேயே மனம் பக்குவமாகி தியானத்தில் லயமாகிவிடும். அது லயம் ஆகிவிட்டால் போதும், அடுத்து பிரபஞ்ச சக்தி அதை எடுத்துக்கொள்ளலாம். பிரபஞ்ச சக்தி அளவிட முடியாத ஆற்றல். அப்போது இயற்கை ஏன் மனிதனிடத்திலே மட்டும் அபரிமிதமாக வித்து சக்தியை உற்பத்தி செய்கிறது என்றால், இந்த வித்து சக்தி தான் தன் மூலமாகிய வித்தகன் இறைவனை அடையக்கூடிய ஆற்றல் உடையது. இந்த வித்து சக்தியுடைய அளவும் தரமும் திணிவு பெறுகின்ற போது அதனுடைய வேகம் மேல் நோக்கி எழுச்சி பெறும். அப்படி எழுச்சி பெறுகின்ற போது உயிர் மையங்கள்லாம் தாண்டி உச்சியை தாண்டி மேல் நோக்கி போயிடும்.
இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் உள்ள இறைநிலையோடு ஒன்றி கலந்து பேரின்பத்தையும் தூக்கும். அதனால் காமத்தில் இருந்து கடவுளுக்கு போவதுதான் வாழ்க்கை பயணமே. காமத்திலேயே பிறந்து காமத்திலேயே வாழ்ந்து காமத்திலே முடிஞ்சு போனா இந்த ஆத்மா எங்கே போகின்றீங்க? காமத்தை விட்டு வெளியே போக முடியாது. அப்போ இதெல்லாம் நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டமாக அவனுடைய ஆத்மாவே ஒரு ஆசை களமாக இந்த பூமியுடைய காந்த களத்திலேயே மிதக்கும். எத்தனை ஆசைகள் அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணுமே, உடம்பு முடிஞ்சு போச்சு, முடியாமலேயே முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகும்? இன்னொரு உடம்பை தேடணும். இப்படி குடும்ப வாழ்க்கையில் நிறைவு பெற முடியாத எத்தனையோ ஆன்மாக்கள் இந்த காந்த களத்தை மேய்ந்து கொண்டிருப்பதனால அந்த எண்ணலைகள் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களோடு மோதி இவருடைய சுய எண்ணமாகவே பிரதிபலிக்கின்றன. அப்போ தன்னுடைய ஆசைகளை நிறைவு செய்ய முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறோம். இல்லை யார் யாரோ வேற மிச்சம் வச்சுருக்கிறாங்க, இவங்களுக்கு சேர்த்து நம்ம தாங்கணும்னு சொன்னால் எப்படி தாங்க முடியும்? இதுதான் சமுதாயத்தில் உள்ள பாலியல் குற்றங்களுக்கு காரணம். அதனால் தவறு எங்கேயோ இல்லை, பண்பாட்டினுடைய சீரழிவே இதற்கு காரணம். இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமூகத்தில் உள்ள தலைவருடைய பொறுப்பு. ஆனால் காசு வருதுன்றதுக்காக கலை என்ற பெயரால் விலை போகிறதெல்லாம் அது சரியான பண்பாடு அல்ல, சரியான சமுதாயமும் அல்ல. அதனால் நமக்கு அந்த தொழிலே நசிந்து போனாலும் பரவாயில்ல, அது ஒரு பாவ காசு, அது வேண்டாமையா என்ற அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு சினிமா மூடிடலாம். ஆனால் உலகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் 2 வேலை உடனே செய்தாகணும். ஒன்று சுவிஸ் பேங்க் மூடணும், 2வது சினிமா மூடணும். இந்த 2ஐயும் மூடாமல் பொருளாதாரத்திலும் மேன்மையாட முடியாது, குடும்ப வாழ்க்கையிலையும் கற்பனரியை காப்பாற்ற முடியாது. சாமிஜி ஒரு இடத்துல சொன்னாங்க, இன்றைக்குள்ள சினிமாவையும் பத்திரிகையிலும் வச்சுக்கிட்டு கற்பை பற்றி பேசுறதெல்லாம் வெறும் பேச்சுன்னார். ஏன்னா யாருக்கு எது தெரியாது? யாருக்கு எது தெரியாதுங்க? எல்லாருக்கும் தான் தெரியும். அப்போ வாய்ப்பு கிடைக்கிற போது தவறு செய்வதற்கு மனசு தூண்டி விட்டுடுமே. அப்போ தவறு செய்த பிறகு அதுக்கு தீர்வு அது இதுன்னு பேசுறதுனா என்ன பிரயோஜனமாகும்? எது காரணிகளோ அதை எடுத்து சரிப்படுத்தாம வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வர முடியாது. அதனால் காம உணர்வுகள் என்பது ஆசைகள் தான். அந்த ஆசையின் அடிப்படையே ஒன்று உணவு, இன்னொன்று உடல், 2 தான். இந்த 2 புலன்களுக்கு துணை செய்பவை தான் வாசனை, பார்வை, ஓசை. அதனால் உணவு உள்ள போய் என்ன பண்ணுதுங்க? நாக்கு உணவை புரட்டி புரட்டி போடுது. அப்போ நாக்கில் உள்ள அந்த சென்சிங் பட்ஸ், சுவை உணர் அரும்புகளோடு நம்ம உள்ளே போட்ட உணவு மோதி மோதி உரசும். அந்த உரசலிலே அந்த உணவினுடைய தன்மையை சுவையாக மூளை செயல்கள் அறிந்து கொள்ளும். அதே போல் தாம்பத்தியத்தில் உரசல் தான், உரசலை இன்பங்கள். அதுக்கு 2 புலன் இதுதான். ஆனால் இந்த 2 புலன்கள் தான் உடலுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவையே தவிர இந்த 3 புலன்கள் அதுக்கு துணை செய்பவையே தவிர அது இன்பம் கிடையாது. அதனால் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையில் உள்ள இன்பத்தை அறிந்து கொண்டு அதுக்கு அடிமையாகாது மேற்படணும். அப்போ இன்பம் ஒன்று தான். ஆனால் இதுக்கு என்ன பேர் வச்சாங்க? சிற்றின்பம் என்று பேர் வச்சாங்க. அதுக்கு பேரின்பம் என்று பேர் வச்சாங்க. அப்போ எப்படி இது ஜீவ ஆத்மா, அது பரம ஆத்மா என்று 2க்கும் ஆத்மாவை பொதுவான வார்த்தையாக சொன்னார்களோ அதே போல இது சிற்று இன்பம், அது பேரின்பம், இன்பம் பொதுவான வார்த்தை. அப்போ இன்பத்தில் பேதம் இல்லை. எதில் பேதப்படுது? இது சிறுசாக இருக்குது, அது பெருசாக இருக்குது. எதில் சிறுசாக இருக்க முடியும்? காலத்தால் சிறியது. அப்போது தாம்பத்தியத்திலே ஒரு அருமையான சுகம் இருக்கிறது என்பது திருமணமான அனைவருக்கும் தெரியும். அந்த இன்பத்தை நாடித்தான் மனம் ஓடுகிறது. ஆனால் அந்த இன்பத்தை நாடி உடலை பயன்படுத்தினால் உடலும் தாங்காது, ஆசையும் தீராது. அப்போ மனம் தேடுவது என்ன என்றால் இன்பம். அந்த இன்பம் இங்கே சிறிய அளவில் கிடைக்கும். ஆனால் காலத்தை தாண்டி, காலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு எப்போதுமே தெவிட்டாத பேரின்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் மூலத்தை அறிய வேண்டும். அது தெவிட்டாத இன்பம், பேரின்பம். அதை பற்றிவிட்டால் இது பெருசாக தெரியாது. பேரின்பத்தை தொட்டுவிட்டால் சிற்றின்பம்
எப்படி பெருசாக இருக்க முடியும்? இது சிறிய இன்பம் தானே. அப்போது அந்த பேரின்பத்தில் லயமாகின்ற போது என்ன தெரியுதுங்க? ஆண்மை பெண்மை என்பது உடலிலே ஜீவன்களே பிரித்து பார்க்கிறோம். ஆனால் மூலம் என்ன? சிவமே சக்தியானது, அர்த்தநாரி. இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுங்க? ஆண் துணை இல்லாமலே பெண் கருவறலாம் என்று இப்போ சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்னா, அவங்க உடம்பு செல்லிலிருந்து எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிடலான்றாங்க. அப்போ என்ன காரணம் என்றால், ஓசோ கேட்பார், நீ ஆனா பொண்ணா அப்படிம்பார். என்ன சொல்லுவான்? நான் ஆம்பளை சாமிம்பான். அப்போது தாய் இல்லாமல் பிறந்தியா? ஒரு பெண்ணிட்டு கேட்பார், ஆமாம் நீ பெண்ணா ஆனா அப்படிம்பார். சாமி நான் பெண் தான். அப்போ அப்பா இல்லாமல் பிறந்த அப்படிம்பார். இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ஆண்மை பெண்மை ரெண்டு உடம்புலையும் இருக்குதுங்க. ஆண்மை பெண்மை எல்லா உடம்புக்குள்ளே இருக்குது. 50க்கு மேலே ஆண் தன்மை வந்தால் ஆண் குழந்தை, 50க்கு மேலே பெண் தன்மை வந்தால் பெண் குழந்தை. இவ்வளோதானே? அப்போ ஆண்மையும் பெண்மையும் ஒன்றுக்குள்ளேயே இணைந்து தான் இருக்குது. அதான் நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம. அப்போ இறைவன் விந்து தனியாக நாதம் தனியாக இல்லை, ரெண்டும் கலந்த கலாதி நமோ நம. அப்போ தன் உடலுக்குள்ளாகவே இரண்டும் இருக்கிறது என்று அறிகின்ற போது அந்த இரண்டும் ஒன்றாக்கிவிட்டால் இங்கே இன்பத்தை சந்திக்கலாம். அப்போ ஓசோ சொல்றாரு, ஒரு முறை பேரின்பத்தை தொட்டுவிட்டால் ஒரு ஆண் பெண் துணை இல்லாமலேயே அந்த இன்பத்தை தூக்க முடியும், ஒரு பெண் ஆண் துணை இல்லாமலேயே அந்த இன்பத்தை தூக்க முடியும். இது ரொம்ப நுட்பமான விஷயம், யோசிச்சா கூட எட்டாது இல்லையா? அப்போ ஏன் அப்படின்னா, இந்த உடலுக்குள் இருக்கின்ற செல் அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்குள் இருக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உணர்வு தான் உணர்ச்சிக்கு அடிப்படை. உணர்வு தான் எழுச்சி பெறுகின்ற போது 5 புலன்கள் வழியாக தூக்கின்றன. அப்போ உணர்வுக்கு பேதமில்லை. உணர்விலே ஆண்மையும் பெண்மையும் கலந்து தான் இருக்கிறது. அந்த ரெண்டுக்கு அடிப்படை உணர்வு தான். அந்த உணர்வு என்பது அறிவு. அறிவு தான் இன்பம் என்றும் பேர். அறிவுதான் இன்பத்தை அறிய முடியும். அது மகிழ்ச்சி அழகாக ஒரு இடத்துல சொல்றாங்க, இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இன்பம் துன்பம் ரெண்டுமே அறிவின் அலைகள். அப்ப என்ன பண்றதுங்க? அறிவு மையத்தில் இருப்பா நிக்குது, சூழ்ந்திருக்கின்ற ஆற்றலும் அந்த இருப்பை சுற்றி இருக்கிறது. அந்த இருப்பினுடைய ஆற்றல் எழுச்சி பெற்று சுழல்கின்ற போது சூழ்ந்திருக்கின்ற இருப்போடு போய் கலக்குது. அப்போ இதிலிருந்து வெளிப்பட்டு எதிரலையாக போன ஒன்று சூழ்ந்திருக்கின்ற இருப்போடு கலக்கின்ற போது இருப்பு இதை உணர்கிறது. அப்ப இன்பம் என்பதை அறிவுதான் அறிய முடியும். அறியும் திறனுடையது அறிவு. அதனால உணர்வு நிலைக்கு ஒடுங்கி நிற்கின்ற போது அது தன் மூலமாகிய பேரறிவை கண்டுகிறது. பேரறிவு பேரின்பம். அதனால் காமத்தில் ஆசையிலும் பெண் ஆசையில் சிக்கியிருக்கின்ற இந்த மனித மனம் அதை அளவு முறையோடு துய்த்து ஒரு பருவத்திற்கு பிறகு அதிலிருந்து விலகி தன் மூலமாகிய தெய்வத்தை நோக்கி முழுமையாய் பயணத்தில் போக வேணும். அப்படி போகிற போது ஒரு குறிப்பிட்ட வயது 60-65 வயதுக்குள்ளாக இறை ஞானத்தையும் பெற்றுவிடலாம். அந்த நிலையிலிருந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் சமுதாய உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு ஆன்மீக கல்வியை, நல்ல பண்பாடுகளை போதனை செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமையலாம். அப்படிப்பட்ட சான்றோர்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் வருகின்ற போது வருகின்ற சந்ததிகளின் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக அமையும். சான்றோர் இல்லாத சமுதாயம் சீர்கெட்டுத்தான் போகும். அதனால் வெறும் நிறங்களில் பல கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறதா மட்டும் சான்றோனாக முடியாது. சான்றோன் என்பவன் பக்குவப்பட்ட ஆத்மா மற்றும் வழிகாட்டக்கூடிய திறம் படைத்த ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மாவாக மாற வேண்டும் என்றால் தவத்திலே உயர்ந்து போகணும். தவம் செய்து செய்து பழகினால்தான் மனம் ஒருமைப்படும். அந்த ஒருமைப்படுகின்ற மனதிலே தத்துவங்களை படிக்கவோ கேட்கவோ சிந்திக்கவோ செய்கின்ற போது
அதனுடைய நுட்பமான கருத்துக்கள் நம்முடைய உள் அறிவுக்கு அது எட்டும். அந்த கருத்துக்களோடு இணைந்து வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கின்ற போது அடுத்து வரக்கூடிய வாழ்நாள் இனிமையாக அமைவது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய சந்ததியுடைய வாழ்க்கைக்கும் நாம் ஒரு நாள் எடுத்துக்காட்டாக அமையலாம். அப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்குகின்ற அற்புதமான சாதனைகளைத்தான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இங்கு வரக்கூடிய அன்பர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் தரம் அதிகம். இது வெறும் அறியாமையில் உள்ள மூடர்களுடைய கூட்டம் அல்ல, இது சிந்தனையாளர்களுடைய கூட்டம், அறிஞர்களின் கூட்டம். இப்படிப்பட்ட அறிஞர்கள் தான் வரக்கூடிய சமூகத்துக்கு வழிகாட்ட முடியுமே தவிர, வெறும் முட்டாள்தனமாக மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஜெயப்படுற கூட்டமெல்லாம் உலகத்துக்கு அழிவே தவிர அதனால் எந்த வகையிலையும் யாருக்கும் ஒரு லாபம் கிடையாது. அதனால் உண்மையான தத்துவங்களை, உண்மையான வாழ்க்கை நெறிகளை புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற போது தனி மனித வாழ்க்கையும் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் கணவன் மனைவி உறவையும் நல்லா இருக்கும். நல்ல அறிவுள்ள ஆற்றலுள்ள குழந்தைகளை உருவாக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நெறிகளை எடுத்து காட்டலாம். அந்த குழந்தைகளும் நம்மை விட இன்னும் நல்ல நிலையில் உயர்வு பெறுவதற்கு உற்ற துணையாக அமையலாம். இதை விட இந்த வாழ்க்கையை சாதிப்பது வேறு என்ன இருக்குங்க? அதனால் அத்தனை சிறப்புகளும் உள்ள இந்த தத்துவங்களை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பு தான் இந்த நிகழ்வு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வோம். அடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் சந்ததிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.